Hello students, welcome back to my channel Sparkland. Unit 1 ஓட next topic independent sources and dependent sources பத்தி பார்க்க போறோம். அதுல sourcesனா என்னதுன்னா எனர்ஜி. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல ரெண்டே சோர்ஸ் தான் இருக்கும். ஒன்று வோல்டேஜ் சோர்ஸ், இன்னொன்று கரண்ட் சோர்ஸ். இப்போ இந்த சோர்ஸ் வந்து ரெண்டு டைப்பாக டிவைட் ஆகுது. ஒன்று இண்டிபெண்டன்ட் சோர்ஸ், இன்னொன்று டிபெண்டன்ட் சோர்ஸ். இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ்னால் என்னென்னா அதோட அவுட்புட் வேல்யூ வந்து சர்க்யூட்டில் இருக்கிற எந்த வோல்டேஜையோ கரண்ட்டையோ டிபெண்ட் பண்ணி இருக்காது. பேருக்கேற்ற மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கும். டிபெண்டன்ட் சோர்ஸஸ் வந்து இதோட அவுட்புட் வேல்யூ வந்து சர்க்யூட்டில் இருக்கிற ஏதோ ஒரு வோல்டேஜையோ கரண்ட்டையோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுதான் டிபெண்டன்ட் சோர்ஸ். இப்போ இண்டிபெண்டன்ட் சோர்ஸை ஒரு சர்க்யூட்டில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சர்க்கிள்குள்ளே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஒரு சர்க்கிள்குள்ளே இதே மாதிரி ஒரு ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸோட ஒரு சர்க்யூட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்யூட்டில் 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போது இந்த சர்க்யூட்டில் இருக்கிற இந்த 4 ரெசிஸ்டன்ஸை வேல்யூவை நீங்கள் டபுள் பண்ணால் கூட இந்த வோல்டேஜோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போது இது இண்டிபெண்டன்ட் சோர்ஸுங்கிறதுனால வோல்டேஜ் இங்கே வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்யூட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆனால் கூட கரண்ட்டோட வேல்யூவில் எந்த சேஞ்சும் இருக்காது. கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு இண்டிபெண்டன்ட் சோர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேட்ரி, அடாப்டர், எல்இடி டிரைவர் சர்க்யூட், இதெல்லாமே இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ். டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம், அது வந்து சர்க்யூட்டில் இருக்கிற ஏதோ ஒரு வோல்டேஜையோ கரண்ட்டையோ அதோட அவுட்புட் வேல்யூ டிபெண்ட் பண்ணியே இருக்குங்கிறது தான் டிபெண்டன்ட் சோர்ஸ். அது வந்து 4 டைப்பாக டிவைட் ஆகுது. வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ், வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ், கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ். இந்த டிபெண்டன்ட் சோர்ஸஸோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஒரு டைமண்ட் ஷேப்குள்ளே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அது டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். அதே டைமண்ட் ஷேப்குள்ளே ஒரு ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா அது வந்து டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். இப்போது VCVS வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ். ஒவ்வொரு டைப்லேயும் அந்த நேம்லேயே அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் சேர்ந்தே இருக்கும். இப்போ வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸில் இங்கே வோல்டேஜ் சோர்ஸை யார் கண்ட்ரோல் பண்ண போகிறா, இன்னொரு சர்க்யூட்டில் இருக்கிற இன்னொரு வோல்டேஜ். இங்கே கண்ட்ரோலுங்கிற வேர்டு தான் டிபெண்ட் ஆகிறது தான் கண்ட்ரோல். ஓகே, இப்போது சர்க்யூட்டில் இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸை இன்னொரு வோல்டேஜ் இங்கே கண்ட்ரோல் பண்ண போகுது. த அவுட்புட் வோல்டேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் வோல்டேஜ். இப்போ இதோட சர்க்யூட் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். இன்புட் வோல்டேஜ், இன்புட் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இங்கே அவுட்புட் வோல்டேஜோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்புட் வோல்டேஜை இங்கே டிபெண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மியூ விஇன். இங்கே மியூங்கிறது என்னதுன்னா வோல்டேஜ் கெயின். அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ்ங்கிறது தான் வோல்டேஜ் கெயின். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபயரில் இன்புட் வோல்டேஜ் வந்து நீங்கள் 0.1 வோல்ட் கொடுத்துருக்கீங்க. அவுட்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 10 வோல்ட் கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு வோல்டேஜ் கெயினோட ஃபார்முலா தெரியும், அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். பாருங்கள், 10 வோல்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் இன்புட் என்ன கொடுத்தீங்க, 0.1 வோல்ட் தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ இங்கே உங்களுக்கு வோல்டேஜ் கெயின் எவ்வளோ ஆயிருக்கு, 100 டைம்ஸ் இந்த ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபை பண்ணி அதிகப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுதான் வந்து இந்த வோல்டேஜ் கெயின். இதுக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து VCCS
வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ். இதோட நேம்லே பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸை என்ன கண்ட்ரோல் பண்ண போகுது, இங்கே வோல்டேஜ். அப்போது இது வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. அவுட்புட் கரண்ட் வந்து கரண்ட் சோர்ஸ் வந்து அவுட்புட் கரண்ட் சோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது, வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. இதோட சர்க்யூட் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். இன்புட் வோல்டேஜ், இன்புட் கரண்ட் இருக்குது, அவுட்புட் வோல்டேஜ் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கரண்ட் சோர்ஸ் வந்து இன்புட் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா அவுட்புட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு GM இன்ட்டு VIN. இப்போது இங்கே GM இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். இப்போ இங்கே GMங்கிறது என்னதுன்னா டிரான்ஸ் கண்டக்டன்ஸ். இதை வந்து இதோட யூனிட் வந்து சீமென்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம எதில் யூஸ் பண்ணுவோன்னா மாஸ்ஃபெட். இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர். இது வந்து கேட் வோல்டேஜ், இது வந்து அவுட்புட் கரண்ட். இதோட அவுட்புட் கரண்ட் பாருங்கள் கேட் வோல்டேஜ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ இங்கே கேட் வோல்டேஜ் சேஞ்ச் ஆச்சுன்னா அவுட்புட் கரண்ட்டும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து CCVS, கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ். இந்த நேம்லேயே பாருங்கள் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து யார் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, கரண்ட் தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் சோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது, இன்புட் கரண்ட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. இதோட சர்க்யூட் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். இன்புட் வோல்டேஜ் இருக்குது, இன்புட் கரண்ட் இருக்குது, அவுட்புட் வோல்டேஜ் இருக்குது, அவுட்புட் கரண்ட் இருக்குது. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் இங்கே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இது வந்து வோல்டேஜோட ரெப்ரசன்டேஷன் இல்லையா. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்புட் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இதோட ஈக்குவேஷன் பாருங்கள். அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு RM இன்ட்டு IN. RM இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் கரண்ட். இங்கே RMங்கிறது என்னதுன்னா டிரான்ஸ் ரெசிஸ்டன்ட். இதோட யூனிட் வந்து ஓம்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இது எதில் யூஸ் பண்ணுவோன்னா ஃபோட்டோடயோட் ஆம்ப்ளிஃபையர். நெக்ஸ்ட் ஒன் வந்து CCCS, கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ். இங்கே இந்த நேம்லேயே பார்த்தோன்னா கரண்ட் சோர்ஸ், அவுட்புட் கரண்ட் சோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது, இன்புட் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. ஸோ கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ் பாருங்கள். அதோட சர்க்யூட் ரெப்ரசன்டேஷன் இன்புட் வோல்டேஜ், இன்புட் கரண்ட் கொடுத்துருக்கோம். அவுட்புட் வோல்டேஜ் இது கரண்ட்டோட ரெப்ரசன்டேஷன் இல்லையா, கரண்ட்டோட ரெப்ரசன்டேஷன். ஸோ அவுட்புட் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்புட் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவேஷன் எழுதிடலாம். அவுட்புட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு IN. இங்கே ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். ஸோ இங்கே ஆல்ஃபாங்கிறது என்னதுன்னா கரண்ட் கெயின். இதோட எக்ஸாம்பிள் வந்து பிஜேடிங்கிறது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். இதோட சிம்பிள் இப்படி இருக்கும். இங்கே பேஸ் கரண்ட், இங்கே கலெக்டர் கரண்ட். ஸோ இங்கே கலெக்டர் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பேஸ் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. IC இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு IB. ஸோ இங்கே பீட்டாங்கிறது என்னதுன்னா கரண்ட் கெயின், IC டிவைடட் பை IB. அவ்வளோதான் டிபெண்டன்ட் சோர்ஸஸ். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.